ஒரு அழகான கிராமத்தில் ஃபைசல் மற்றும் அவரது மனைவி ஆலியா வாழ்ந்து வந்தனர். ஃபைசல் மிகவும் உழைப்பாளி. அவர் அதிகாலையிலேயே எழுந்து வீட்டை சுத்தம் செய்வார், பாத்திரம் கழுவுவார், தண்ணீர் எடுத்து வைப்பார். பின்னர் வயலுக்கு சென்று பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி உழைப்பார். ஆனால் ஆலியா மிகவும் சோம்பேறி. அவள் தினமும் தூங்கிக் கொண்டே இருப்பாள். வீட்டுப் பணிகளில் ஒன்றையும் செய்ய மாட்டாள். ஆலியா, கொஞ்சமாவது உதவி செய் என்று ஃபைசல் மெதுவாக சொல்வார். ஆனால் அவள் பிறகு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தூங்கிவிடுவாள். நாட்கள் இப்படியே சென்றன. ஒரு நாள் பைசலுக்கு வெளியூரில் நல்ல வேலை கிடைத்தது. சில நாட்கள் போய் வேலை செய்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியூருக்கு சென்றார். பைசல் சென்ற சில நாட்களிலேயே வீடு மாறிப்போனது. பாத்திரங்கள் எல்லாம் கழுவாமல் குவிந்து கிடந்தன. வீடு முழுவதும் குப்பை மற்றும் தூசி நிறைந்தது. குடத்தில் தண்ணீர் இல்லை. வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச யாரும் இல்லை. பயிர்கள் மெதுவாக வறண்டு போக ஆரம்பித்தன. ஆலியாவுக்கு சமையல் செய்ய தெரியாது, துணி துவைக்க தெரியாது, வீட்டை சுத்தம் செய்ய தெரியாது, தண்ணீர் எடுக்கவும் தெரியாது. ஒரு நாள் பட்டினியுடன் அமர்ந்திருந்தாள். வீட்டில் சாப்பிட ஒன்றுமில்லை. அப்போதுதான் பைசல் தினமும் செய்த உழைப்பை நினைத்து அவளின் கண்களில் கண்ணீர் வந்தது. என் கணவர் தனியாக இத்தனை வேலை செய்தாரா? நான் ஒருபோதும் உதவி செய்யவில்லை என்று மனம் உடைந்தாள். அன்று முதல் ஆலியா மாற ஆரம்பித்தாள். அவள் வீட்டை சுத்தம் செய்தாள், பாத்திரங்களை கழுவினாள், கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தாள், துணிகளை துவைத்தாள், சமைக்க கற்றுக்கொண்டாள். பின்னர் வயலுக்குச் சென்று பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சினாள். வறண்டு போன செடிகளை பாதுகாத்தாள். சில நாட்களுக்குப் பிறகு பைசல் வீட்டிற்கு திரும்பினார். வீடு மிகவும் சுத்தமாக இருந்தது. வயல் பசுமையாக காட்சியளித்தது. ஆலியா கண்ணீருடன் பைசலின் அருகில் வந்து, என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் உழைப்பை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று அழுதாள். பைசல் மெதுவாக சிரித்து, தவறை உணர்ந்ததே பெரிய விஷயம் ஆலியா என்று கூறி அவளை மன்னித்தார். அந்த நாளிலிருந்து இருவரும் ஒன்றாக உழைத்து சந்தோஷமாக வாழ்ந்தனர். கதை சொல்லும் நெறி: குடும்ப வாழ்க்கையில் பொறுப்பும் ஒற்றுமையும் இருந்தால்தான் மகிழ்ச்சி நிலைக்கும்.